இனிய வணக்கம். சி. சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம், திருச்சி மாவட்டம். உங்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து உங்களுக்கு சில பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் மூலமாகவும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குவதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலன் சொல்லப்படும். இப்போ செவ்வாய் புத்தி நடைமுறை உள்ளது. லக்னம் பார்த்தீங்கன்னா மீன லக்னம். செவ்வாய் 2க்கும் 9 அதிபதி ஆகிறாரு. புதன் 4க்கும் 7க்கும் பாதகாதிபதி தசா புத்தி நடைமுறையில் உள்ளது. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரங்கள் சொல்லும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விரைய செலவு, மருத்துவ செலவு, கண்ட செலவு, தண்ட செலவு அனைத்தையும் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து 2024 உங்களுக்கு இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை போக்குவதற்கு எளிய பரிகாரமாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் குழந்தைக்கு படிப்பில், தாயாருக்கு அல்லது தந்தையினோட தாயாருக்கு உடல் பாதிப்புகள், விரைய செலவு, தண்டக செலவு உண்டுங்க, மருத்துவ செலவுலாம் நீங்கள் பார்க்குற மாதிரி சூழல் இருக்கும் அப்படின்னு. ஆமாம் சார், என்னோடய ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எங்கள் தாயார், அதாவது எங்கள் ஜாதகோடைய தந்தையின் அம்மாவுக்கு கை கால்லாம் அடிபட்டு விரை செலவு ஆகிட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி போன்ற கிரக அமைப்பிற்கு செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று கால பைரவரை 6 மணிக்கு மேல் மாலை நேரத்தில் விளக்கு, தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டுவாங்க, உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட செஞ்சுட்டு வர்றது காலகட்டத்தில் ஒரு மாதம் கடந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. சார், நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன், பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வேறொரு புதன் புத்தி செவ்வாய் 3க்கும் 8க்கு அதிபதியாகி தசா புத்தி நடைமுறையில் உள்ளது. உங்கள் ஜாதக ரீதியாக இது உங்களுக்கும் கணவருக்கும் பிரச்சனை இருக்கும், இல்லை விவாகரத்து வரைக்கும் செஞ்சுருக்கும். இதனால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிட்டு இருக்கும். அந்த செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து காணப்பட்டது. அப்போ குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எனக்கு பெரிய அல்லல் தொல்லைகள்லாம் இருக்குது அப்படின்னாங்க. இது அப்போ நீங்கள் இந்த ஜாதகத்துக்கு அவங்களுக்கும் கால பைரவர் வழிபாடு செய்து கொள்வதும், புதன்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறப்பாக கொடுப்போம் அப்படின்னு. அவங்க வெளியூரில் இருக்கிறதுனால உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் அல்லது வாராகி தேவியை வழிபாடு செய்வதும் காலபைரவர் வழிபாடு செஞ்சுருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி உண்டுன்றாங்க. இப்போ கடந்த மாதம் தான் அவங்களுக்கு பலன் சொல்லியிருக்கு. மிக விரைவில் அவங்களும் குணமடைய, அவங்களும் வாழ்க்கையில் திருப்திகளை அடைய நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதுமாதிரி அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருந்தது. அந்த கடனுக்கு பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு சனிக்கிழமை அன்று 6 தாமரை பூவை கொண்டும் 6 தீபம் வைத்து வழிபாடு செஞ்சுருவாங்க. உங்களுக்கு கடன் கொடுத்த கடன் எல்லாமே வரும். கடன் கொடுத்துருக்கீங்க, அது எல்லாமே உங்களுக்கு வரும்னு சொல்லேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாக இருந்ததுன்னா ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை போட்டு வழிபாடு செய்தது, இதுவும் பார்த்தீங்கன்னா பரிகாரம் தான். தெய்வ அருள் கிடைக்கணும், தெய்வ கடாட்சம் எனக்கு வேணும் அப்படின்னா டெய்லியும் உங்களோட வீட்டில் காலையில் 6:30 மணிக்குள்ளே நெய் தீபம் விட்டு விளக்கேற்றிடுவாங்க. டெய்லியும் உங்களுக்கு நல்ல மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு. அது மாதிரி மன நிம்மதி இல்லாதவங்களுக்கு, மனம் சார்ந்த விஷயங்களுக்கு, இப்போ மனம் சார்ந்தவங்க சந்திரன் புதன் தான். மனோகரங்கள் சந்திரனும் புதனும் அவங்க கெட்டது இருக்காரு. உங்களுக்கு மரம் செடி கொடிகளுக்கு டெய்லியும் நீர் ஊற்றி வளர்த்துடுவாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி படிப்பில் வெற்றி பெற குழந்தை படிப்பில் வெற்றி பெற வேணும் அப்படின்றாங்க. இருக்கும் முருகப்பெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய தல விருட்சத்தையும் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஜாதக ரீதியாகவே சிலருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும். தொழிலில் உங்களுக்கு பிரச்சனை உள்ளவங்க கரூர் மாவட்டம் நெரூரில் உமேந்திரா ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்து வாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது போன்ற தகவல்களுக்கு மேலும் என்னோட சேனலில் அஸ்ட்ரோ டிவி, சுக்கிரன் அஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களோட ஜாதகத்தை அனுப்பி நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி உங்களோட ஜாதகத்திற்கு ஏற்ப பலன்களை நீங்களும்
கேட்டு அறிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு சுக்கிரன் சூரியன் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி எண் 80 720 73 501. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.